இப்ராஹிம் சார் எப்படி சார் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார் நடக்குது? ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், நான் கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிறேன், ஏன்னா யார் பேசும்போது அமைதியாக இருந்தது. அதுக்கு தான் பாராளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் அவர்கள் பேசிய கருத்துக்கு இன்றைக்கு காங்கிரஸ், தாவேகா கூட்டணி போன்றவர்கள் எல்லாம் எதையோ மத்திய அரசு வந்து தமிழக மக்களுக்கு எதிராகவும் கர்நாடக மக்களுக்கு ஆதரவாகவும் பேசியது மாதிரியும், தமிழர்கள் நலனுக்கு எப்பயுமே பாஜக எதிராக இருப்பது மாதிரியும் வழக்கம் போல சொல்கிற ஒரே பொய்யை திருப்ப இப்போவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ராஜ்பூஷன் அவர்களிடத்தில் கேட்ட கேள்வி என்ன? 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த கட்டுமானத்தையும் மேற்கொள்ள கர்நாடகா கீழ்ப்பாயும் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலை கட்டாயமாக பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதா? இதுதான் கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி. இந்த நீதிமன்றம் சார்ந்த விஷயத்திற்கு தான் இப்போ விளக்கம் கொடுக்கிறாரு மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் அவர்கள். அவர் சொல்றாரு, உச்சநீதிமன்றத்தின் 16/2/2018 தீர்ப்பில் அத்தகைய கட்டாயம் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த பதிலு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு விளக்கமே தவிர மத்திய அரசு அங்கு அணை கட்டி கொள்ளலான்ற அனுமதி கொடுக்கலன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சோ இந்த இடத்துல கட்டாயம் மாநிலங்களுடைய அனுமதியை கேட்கணும்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல இருக்கான்னு தான் கேள்வி. இந்த கேள்விக்கு தான் நீதிமன்றத்தில் என்ன பதில் சொல்லியிருக்குன்னு சொன்னாரே தவிர மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை மரியாதைக்குரிய திரு ராஜ்பூஷன் அவர்கள் சொல்லலை. ஆனால் மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை கடந்த 2001 ஆகஸ்ட் 5 அன்றைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத் அவர்கள் தெளிவாக சொல்றாரு. அதாவது கர்நாடகத்திற்கு கீழ்ப்பாய்கிற மாநிலங்களின் ஒப்புதலும் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதலும் அவசியம். இது மத்திய அரசு, பாஜக மத்திய அரசினுடைய கருத்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களுடைய ஒப்புதல் வேணும், காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய ஒப்புதல் வேணும் என்பதோடு மட்டும் நின்று விடாம அதே நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி அணை கட்டணும்னு அவங்க கொடுத்தாங்க டிபிஆர். அந்த டிபிஆரை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறோம். ஏன் திருப்பி அனுப்பியிருக்கிறோம்னா, காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பும் மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இந்த டிபிஆர் இல்லை. அதனால நீங்க இதையெல்லாம் சரி செய்து மீண்டும் டிபிஆரை பதிவு செய்யுங்க என்றும் சொல்லியிருக்கு. அப்ப இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது, காங்கிரசும் தாவேகா அரசும் எப்படியாவது பாஜக மீதும் மத்திய அரசின் மீதும் ஒரு பொய்ப்பழியை சூட்டி தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற இந்த நாடகத்தை நாங்க 2001 ஆண்டிலிருந்து நீங்க கடைசியா பார்க்க 2021 வரைக்கும் நீங்க பாருங்க, தெளிவா தெரியுது. இப்போ அடிப்படையில் ஒரு விஷயம் சொல்றேங்க, மத்திய அரசினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த 2 மாநிலத்தை கேட்காம காவேரியில நீங்க அணை கட்ட முடியாது. நீங்க கொடுத்த டிபிஆர் சரியில்லை, அதனால நாங்க திருப்பி அனுப்பிட்டோம். மத்திய அரசினுடைய நிலைப்பாடு. ஆமா, நான் முடிச்சுக்கிறேன். கேட்ட கேள்வி என்ன? நீங்க டிபிஆர் அனுப்புனீங்களா இல்லையா, அல்லது நீங்க வந்து இந்த ஆணையத்திற்கு கேட்காம அவங்களே அணை கட்டி கொள்ளலாமா, அதற்கு அனுமதி கொடுத்து விட்டீர்களா என்றதான கேள்வி கிடையாது. அதாவது 2018 உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்குல்ல, அந்த தீர்ப்புல என்னங்க சொல்லி இருக்கு அப்படின்னு மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு தீர்ப்புல இதை சொல்லி இருக்குன்னு தான் ராஜ்பூஷன் அமைச்சர் அவர்கள் சொன்னாரே தவிர தமிழர்களுக்கு தண்ணி தர மாட்டோம், கர்நாடகா அவங்க விருப்பத்திற்கு கட்டி கொள்ளலாம் அப்படி கிடையாது சார். இல்ல சார், காவிரி காவிரியோட குறுக்கு இல்லங்க, இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, காங்கிரஸ் மாதிரி நான் மாத்தி பேசுறேன். நான் பாருங்க குறுக்கிடவே இல்ல, காங்கிரஸ்ல நான் குறுக்கிடவே இல்ல. இவங்க எல்லாம் பேசும்போது நான் குறுக்கிட்டேன்னா யாரையும் பேச மாட்டேன். பாருங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமே தெரியாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மலுப்புற வேலையை மரியாதைக்குரிய கனகராஜ் அவர் செஞ்சாரு. தமிழ்நாடு முதல்வர் போறாரு கர்நாடகத்துக்கு, அந்த மாநில முதல்வர் டி கே சிவகுமார் பேசுறாருன்னு சொன்னாரு. நீங்க அப்படி ஒரு சம்பவமே இல்லன்னு சொன்ன பிறகு அப்படி கேட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு மாத்திர கதையை பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன், தமிழர்கள்
தமிழர்கள் மீது இவர் பேசும்போது நான் குறுக்கிட்டேன்னா அவர் பேச முடியுமா? அவர் குரல் ஈக்குவலுக்காவது நான் கத்துவேன். தமிழ்நாடு சரி, அப்ப அவரும் பேச நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சி முழுக்க பேசிக்கிட்டே நாகரிகமா அவர் பேசும்போது நான் காங்கிரஸ் ஏங்க பதட்டப்படுறீங்க? இருங்க, நாங்க சொல்ற கருத்தை கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழர்களின் நலன் காப்பதற்கு, தமிழர்களுடைய நீர் மேலாண்மையை பாதுகாப்பதற்கு கடந்த காலத்திலும் சரி இப்பொழுது நிகழ்காலத்திலும் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்க தெளிவா சொல்றோம், காவேரி நீர் மேலாண்மையின் அடிப்படையில் தான் இந்த மாநிலங்களுடைய ஒப்புதலோடு அணை கட்ட முடியுமே தவிர நீங்க இப்படி எல்லாம் பேச்ச மாத்தி ஏதோ பாஜக மத்திய அரசு எதிராக இருக்கிறது, கர்நாடக தேர்தலுக்காக இவர்கள் மாற்றுகிறார்கள் இவ்வளவு வியாக்கியானம் பேசுற நீங்க இங்க இருந்து ஒரு செங்கலை கூட கட்ட விட மாட்டோம்னு தாக்கூர் அவர்கள் இங்க இருந்து காங்கிரஸ் தலைவர் பேசுற நீங்க, உங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்க இருக்கு, அங்க DK சிவகுமார் தான் இருக்கிறாரு. இங்க இருந்து செங்கல் கட்டத்தை போய் தடுக்கிறதுக்கு முன்னால அமைதியா போய் ஒரு டீயை குடிச்சிட்டு நீங்களும் அங்க உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சமரசத்தை கொண்டு வாங்க. நாங்க அப்படி கொண்டு வந்தோம். மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கர்நாடகா அங்க ஆட்சி நடைபெறும் பொழுது முதலாக இந்த காவேரி நீர் மேலாண்மை இந்த திட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை அமல்படுத்தியதே மரியாதைக்குரிய எடியூரப்பா அவர்கள். தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை தந்தது அன்றைய பாஜக அரசு. இன்றைக்கு அந்த மாதிரி நீங்க போய் பேசுங்கன்னு சொன்னா நீங்க காங்கிரஸ் இங்க இருந்து போய் பேசாம செங்கலை கட்ட விடாமல் தடுப்போம். இது அயோக்கியத்தனமா இல்லையா? காங்கிரஸ் உங்க நிலைப்பாடு உறுதியா இருக்காம பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன பேசுறீங்க? இப்ப பாஜகவோட ஸ்டாண்ட் என்னன்னா, காவிரி பிரச்சனையை சரி செய்யணும்னா கர்நாடகாவோட ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் போய் உட்கார்ந்து பேசுங்க. அது சொல்லுங்க. நாங்க அப்படி சொல்லலங்க. நீங்க சொல்றீங்க இல்ல நீங்க இத சட்டமா இல்ல சார், நீங்க அத சொல்றீங்க. காவிரி ட்ரிபியூனல் இருக்குது பாருங்க. பாஜக இல்ல அதாவது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கங்க. அவருக்கு என்கிட்ட கேட்டா நீங்க பதில் சொன்னீங்கன்னா நீங்க பாஜகவா? நீங்க பாஜக இந்தாங்க இந்த தாமரையை குத்திக்கங்க, நீங்க பதில் சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். பாஜக கேக்குற கேள்விக்கு அவரே பதில் சொல்வாரு, காங்கிரஸ் கேக்குற கேள்விக்கு அவரே பதில் சொல்வாருன்னா இது என்னங்க இது கேள்வி குத்தா? ஆமா நீங்க தான் வரேன் சார், நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இல்ல இல்ல அவரே முடிஞ்சிருச்சு சார், நான் வரேன் சார். இவ்வளவு என்னங்க கடுமையான குற்றச்சாட்டு என்னங்க இது கடுமையான உங்க நேரத்துல பதில் சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் சும்மா தான் இருந்தேன். நீங்க நிறைய கதை விட்டீங்க. வேற வழி இல்லையா? சும்மா தான் இல்லங்க, நீங்க நிறைய கதை சொன்னீங்க. நீங்க தான் கதை சொல்ல வைக்கிறீங்களே. ஏங்க பேச கதை சொன்னது யாரு? பாராளுமன்றத்துல நீங்க தானே. கனகராஜ் கதை சொன்னது காத்துருங்க. பேச விட மாட்டாரா? ரெண்டே ரெண்டு கருத்து தாங்க எங்களுடைய கருத்து. மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவானது. அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக கஜேந்திர சிங் ஷெகாவத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். காவேரி நீர் மேலாண்மை அடிப்படையில் கீழே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களின் ஒப்புதல் பெறாமல் ஒரு காலத்திலும் கர்நாடகத்தில் மேகதாட்டு அணை கட்ட முடியாது. எங்க நிலைப்பாடு தமிழர்களுக்கு சாதகமான நிலைப்பாடு. இல்ல சார், நான் கேக்குறேன் நாங்க சொல்லிட்டோம். காவிரி மேலாண்மை ஆணையத்துல இல்ல சார், காவிரி மேலாண்மை ஆணையத்துல எத்தனை பேர் இருக்காங்க சார்? நான் என்ன சொல்றேன், இது உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் சார். சார் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நான் கேக்குறது ஆபீஷியல் ஸ்டாண்ட் என்னன்னு கேக்குறேன். ஆபீஷியல் ஸ்டாண்ட் தாங்க. காவிரி ட்ரிபியூனல்ல 6 பேர் மெம்பர் சார். அவர் சொல்றாரு 6 பேர் மெம்பர், 2 பேர் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளா இருக்கிறாங்கன்னு பொழுது தமிழ்நாட்டுக்கு இன்னும் தண்ணி திறக்கல, நீங்க ஆண்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும்ன்றத செயல்படுத்தாம இருக்கீங்களேன்னு அந்த 2 பேர் கேட்டாங்களா கேட்கலையா? காவேரி நீர் மேலாண்மை இருக்குல்ல இந்த ஆணையம், இந்த ஆணையம் கேட்டாங்களா கேட்கலையா? சொல்ல வரேங்க, நான் என்ன கேட்கிறேனுங்க, இந்த விவாதத்தினுடைய அடிப்படையே என்ன? மத்திய அமைச்சர் பேசிய பேச்சு என்பது தமிழர்களுக்கு எதிரானது. இதை காங்கிரஸ் பொய்யா சொல்றாங்க. இது பொய் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அததாங்க, காவேரி நீர் மேலாண்மையில எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்களா, எதிர்த்தார்களா? இந்த டாபிக் இப்ப நம்ம பேசல. இல்ல நாம என்ன பேசுறோம்னா, இல்லங்க இல்ல சார், நாம என்ன பேசுறோம்னா காவிரியினுடைய குறுக்கே இல்ல சார், காவிரியின் குறுக்கே அணை கட்டுறதுக்கான அதிகாரம் கர்நாடகாவுக்கு மட்டும் சுயேட்சையா இருக்குதா, தன்னாட்சியா இருக்குதா? கிடையாதுன்னு மத்திய அரசு சொல்லிருச்சு. இல்ல பிறகு அப்புறம் எப்படி சொல்றாங்க? அப்படியே சொல்றாங்க. ஒரு விஷயத்தை கொஞ்சமாவது புரியுங்க. தயவு செய்து அவருக்கு ஹிந்தி தெரியும்னா தயவு செய்து பேசுங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு பேசுறேன். மரியாதைக்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன கேள்வி கேட்டாரோ நீதிமன்றத்தின் தீர்ப்புல இப்படி இருக்கான்னு கேட்கிறாரு.
நீதிமன்ற தீர்ப்புல அப்படி இல்லன்னு சொன்னார் பதில். இந்த லைன் மட்டும் இல்ல சார், இந்த லைன் மத்திய அரசுடைய நிலைப்பாடு இந்த லைன் மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசு நிலைப்பாடு tribune shall impair the rights or power or authority of any states to regulate within these boundaries. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு தான் நாங்க சொல்லிட்டோம் சார். நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. எங்களை பொறுத்தவரை காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அணை கட்ட முடியும். அந்த அணை கட்டுவதாக இருந்தால் கீழே பாய்கிற பாண்டிச்சேரி, தமிழகம், கேரளா இந்த மாநிலங்களுடைய ஒப்புதலோடு தான் மேகதாட்டில் அணை கட்ட முடியும். எவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு நீங்க மறுபடியும் தமிழர்களுக்கு எதிராக பாஜக ஒரு பூச்சாண்டிய காட்டினா தமிழர்கள் இங்க நம்ப தயார் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவுலாம் நீங்க பிஜேபிக்காக முட்டு கொடுத்தோ இல்ல பிஜேபிக்காக எதிர்த்தோ பேசுகிற இதை பேச்செல்லாம் விட்டுட்டு குறைந்தபட்சம் காங்கிரஸ் கிட்ட நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்க இவ்வளோ நல்லிணக்கமா இங்க தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள், நீங்க குறைஞ்சபட்சம் செங்கலை கட்ட விட மட்டும் டைலாக் பேசாம உங்க காங்கிரஸ் தான் அங்க ஆளுகிறது, நேர போங்க, நாங்க தான் அங்க ஆளுகிறோம், தாவேகா காங்கிரஸ் கூட்டணியாகத்தான் இருக்குது, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி தான், இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னும் தமிழர்கள் மனசை இடம் பிடிக்கிறதுக்கு நீங்க தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா நாங்க இதை அரசியலா பயன்படுத்திக்கணும் போயாவது சொல்லுங்க. அப்படியாவது தமிழர்களுக்கு கிடைக்குமா? நான் கேட்கிறது சட்டத்தின் அடிப்படையில் நாங்க செய்யறோம். அப்படி செய்யக்கூடாது. அதுவே தவறான பார்வை. அப்படி செய்யக்கூடாது நீங்க சொன்னீங்கன்னா அப்ப மத்திய அரசுக்கு எதிராக சொல்றீங்கல்ல. ஒருவேளை கர்நாடகாவுல முதல்வர் கர்நாடகா போறாருன்னு போய் சொல்லலாமா? கர்நாடகாவுல இன்னைக்கு பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுன்னா இதுதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா இருந்திருக்குமா? எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இல்ல சார், இதுதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. நாங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தேவையில்லை. எடியூரப்பா அவர்கள் இபிஎஸ் காலத்துல இருந்து இப்படிதான் சார் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா இபிஎஸ் கர்நாடகத்துல ஆட்சி செஞ்சு எடியூரப்பா உட்கார்ந்து பேசுறாங்க. பாஜக ஒப்பிடாதீங்க தயவு செய்து. பாரதிய ஜனதா கட்சி எடியூரப்பா தலைமையில் இருக்கும் பொழுது அவர் மிக தெளிவாக தேவையான தண்ணீரை தமிழக மக்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கர்நாடகத்தில் என்பதற்காக தமிழர்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் கர்நாடகால உட்கார்ந்து பேசணும், காங்கிரஸ் கட்சி பேசுறீங்கல்ல, அவர் சொன்னாருங்க. நான் கேக்குறேன், பாஜக கர்நாடகத்தை ஆட்சி செய்யறப்போ எடியூரப்பா முதலமைச்சரா இருக்கிறப்போ இந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? அல்லது குமாரசாமி ஆட்சி செய்யறப்போ நீங்க கூட்டணியில இருந்தீங்களே அப்ப அந்த ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? நான் சொல்லாத விஷயத்தை நான் சொன்ன மாதிரி சொல்றீங்க. அவர் சொன்னாரு தமிழக முதல்வர் சொன்னீங்க. ஏங்க இந்த வீடியோ பார்த்த மக்களுக்கு தெரியும் இல்ல, நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்லங்க, தமிழக முதல்வர் கர்நாடகாவுக்கு போய் அங்க பேச போறாரு, காங்கிரஸ்ல இருந்து வந்து அவர் பேசினார். அப்படி போலையப்பா, அப்படி ஒரு திட்டமே கிடையாது அவர் சொன்னாரு. அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நானே தமிழக முதல்வர் போலன்னு சொல்லல, தமிழக முதல்வர் போலன்னு சொல்லல. காங்கிரஸ் அங்க ஒரு கட்சி, நீங்க இங்க ஒரு கட்சி, இந்த ரெண்டு கட்சிக்கும் ராகுல் காந்தி தானே தலைவரா இருக்காரு. ராகுல் காந்தி பேசட்டுமே, நம்ம கூட்டணியில அங்கே தமிழ்நாட்டுல வேலூர் எல்லாத்தையும் விட்டுறலாம். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. காவிரியில குறுக்க கர்நாடகா அணை கட்டணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டினுடைய உரிமையை எப்படி பாஜக தீர்க்க போகுது? அதுல என்ன ஸ்டாண்ட் இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கான நீரை பெற்று தருவதில் நாங்கள் கடந்த காலத்திலும் தெளிவாக இருந்திருக்கிறோம், இன்றைக்கும் அதே உறுதியோடு இருக்கிறோம். தமிழர்களை, அவர்களுடைய நலத்தை, அவர்களுடைய வளத்தை பாதுகாப்பது எங்கள் கடமை. அதனால ஒரு காலத்திலும் தமிழர் மக்களுடைய, தமிழ்நாட்டு அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுவதை மத்திய அரசு ஏற்காது. அப்படி ஒன்று நடக்காது. அரசியல் சூழ்ச்சிகளுக்காக காங்கிரஸ் நாங்கள் முறையடிப்போம். இல்ல சார், இந்த வருஷம் தண்ணி வரல, நமக்கு காவிரியில தண்ணீர் திறந்து விடல, மேட்டூர் அணை இன்னமும் மூடி இருக்குது. பாஜக என்ன பண்ண? காவிரியில நீர் மேலாண்மை அந்த ஆணையத்துல பேசும் பொழுது அவர்கள் எங்களிடத்துல தண்ணீர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஏன் தமிழக அரசு வற்புறுத்தி எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு ஏன் பேசல? ஏன் அதை தள்ளி வைப்பதற்கு ஒத்துக்கொண்டு பாஜகவுடைய அல்லது மத்திய அரசினுடைய ரெண்டு பிரதிநிதி ஏன் தமிழ்நாட்டில்? நாங்க அதை தாங்க சொன்னோங்க. ஏங்க, மத்திய அரசுடைய பிரதிநிதியை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா மத்திய அரசு பிரதிநிதி ஒரு சார்பா செயல்படுமா? அப்ப 4 பேர் இருந்தா வாய்ஸ் 4 ஆயிடுமே சார். தமிழ்நாட்டுடைய அரசு சார்பா 2, கர்நாடகத்தின் சார்பா 2, மத்திய அரசின் பிரதிநிதி பொதுவா இருப்பாங்க. அதே மாதிரி கர்நாடகத்தின் சார்பா இதுல பாதிக்கப்பட்ட பாத்தீங்கன்னா சார் நிக்கணும். அதாங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கலையே. ஒரு மாநிலம், ஏங்க, ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தின் உறுப்பினர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்காமல் மத்திய அரசு அவர்களை அழுத்தம் கொடுக்கணும்னா இது எப்படி நியாயம்? கொடுக்கணும் சார். ஏன்னு கேளுங்க, சட்டப்படி நதிநீர் பிரச்சனைன்றது, சட்டப்படி இல்ல சார், நதிநீர் பிரச்சனைன்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல எனக்கு பசிக்குதுங்க சார், எனக்கு பசிக்குதுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க. நான் கேக்குறேன் இல்ல, பசியில இருக்கிற பக்கத்துல சார் நீங்க
கேட்பீங்களா? பேசுவோம். இல்ல ஒரே ஒரு விஷயம், ரெண்டு. ஒண்ணு பசியில இருக்கு தமிழ்நாடு, வறட்சியில இருக்கு அப்ப தமிழ்நாடு. யார் கேட்கணும்? தமிழ்நாட்டு அரசினுடைய கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். பிரதிநிதிகள் ஏன் கேட்கல? இரு, நான் ஒரே ஏன் வாய்ப்பு ஒரே தீர்ந்தீங்க? நிமிஷம் ஏன் தள்ளி போடுறதுக்கு இல்ல, அனுமதிச்சீங்க? ஓகே. இந்த தண்ணீர் பிரச்சனை அல்லது இயற்கை வளங்கள் பிரச்சனை எல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்குது சார் திரும்ப சார்? கன்கரண்ட்ல தானே சார் இருக்குது. Right. இல்ல, கன்கரண்ட்ல மத்திய அரசுக்கு தானே அதிகாரம் அதிகமா இருக்குது. இருக்கு. மத்திய அரசு கேட்கலாம்ல. அதத்தான் சொல்றேன். அப்ப எப்படி நீங்க நடுநிலையோட இருப்பீங்க? அதாவது அதுதான் நான் சார், திரும்பி திரும்பி அது மனுஷன் எப்படி ஒரே சார் ஒரு கேட்கணும்? குறுக்கீடு சார், இருக்கு. concurrent listல இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் இருக்கக்கூடியது மத்திய அரசுக்கு அதிகாரம் அதிகம். இப்ராஹிம் சார். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய 12 ஆண்டு கால நல்லாட்சியில தமிழக மக்கள் பயனடைந்தது ஏராளம் தாராளம். அதன் ஒரு பகுதியாக தண்ணீர் வளத்தையும் நாங்கள் பாதுகாப்போம் என்கிற உறுதியை கடந்த 2021 பாராளுமன்றத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். மேகதாட்டு அணை என்பது தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல், அதே போன்று காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் அவர்கள் கெட்ட முடியாது. அப்படி கெட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்காது. அரசியல் சூழ்ச்சிக்காக, ஆதாயத்திற்காக காங்கிரசும் தாவேக அரசும் வேண்டுமானால் தமிழர்களை ஏமாற்றலாமே தவிர நாங்கள் தமிழர்களை ஏமாற்ற மாட்டோம். அறிவார்ந்த தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது மேகதாட்டு அணை கெட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்வார்கள். அரசியலுக்காக மக்களை, தமிழர்களை காங்கிரசும் தாவேக அரசும் ஏமாற்றாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய பணிவான கோரிக்கை.